ஜனாசா தொழுவது எப்படி? ஜனாசாவுக்காக தொழுகை நடத்துறோம் இல்லையா, அது எப்படி தொழுவணும் என்று கேட்கிறாங்க. ஜனாசா தொழுகை சம்பந்தமாக ஜனாசாவின் சட்டங்கள்னு பெரிய நூல் ஒன்று போட்டிருக்கோம், அதில் நீங்க பார்த்துக்கொள்ளலாம் விரிவாக தெரிஞ்சுக்கிறவங்க. ஏன்னா அந்த துவாக்கள்லாம் மனப்பாடம் பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் சொல்லி நீங்க மனப்பாடம் பண்ண இயலாது. முறையை நான் சொல்றேன், இருந்தாலும் மனப்பாடம் பண்ண வேண்டியதெல்லாம் புக்கில் பார்த்தா தானே செய்ய முடியும், உங்களுக்கு கரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கிற முடியும். ஜனாசாவின் சட்டங்கள்ல சின்ன பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி புக் நினைச்சிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. அதுல துவாக்கள் சொல்லும் போது நீங்க அதை மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. ஜனாதா தொழுகை என்பது மற்ற தொழுகைகள்ல இருந்து ஜனாதா தொழுகைக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் என்றால், இந்த தொழுகைக்கு வெறுமனே நிக்கிறது மட்டும்தான், ருக்கு கிடையாது, சஜிதா கிடையாது, அத்தஹியாத்து இருப்புங்கிறதுலாம் கிடையாது, சும்மா நிக்கிறது. நின்று என்ன செய்யணும், இறந்து போனவருக்காக வேண்டி நம்ம துவா செய்யறது தான் ஜனாதா தொழுகை என்பது. முன்னாடி ஜனாதா வைத்துக் கொள்வோம், ஜனாதா தொழுகிறோம். அதுல என்னன்னா 4 தடவை அல்லாஹ் அக்பர்ங்கிற தக்பீரை சொல்லணும். அல்லாஹ் அக்பர் என்பதை முதல் தடவை கையை உயர்த்தி கட்டி கொள்ள வேண்டும். அப்புறமேல 4 தடவை என்ன செய்யணும், பெருநாள் தொழுகையில 7 தடவையும் 5 தடவையும் சொல்றோம்ல. முதல் ரக்காத்துல 7 முறை அல்லாஹ் அக்பர் சொல்றோம், 2வது ரக்காத்துல 5 முறை சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஜனாதா தொழுகைக்கு அல்லாஹ் அக்பர் என்பதை என்ன செய்யணும், 4 தடவை சொல்லிக்கிறணும். இந்த 4 தடவை சொல்லும் பொழுதும் பெருநாள் தொழுகையில ஒரு தக்பீருக்கும் மறு தக்பீருக்கும் இடையில ஒன்னும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிட்டே இருக்கணுமே தவிர அதுக்கு இடையில ஏதாவது ஓதுவதற்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பெருநாள் தொழுகையில. ஜனாதா தொழுகையில என்னன்னு கேட்டா, ஒரு தக்பீரை சொல்லி அதுல என்ன செய்யணும், ஓத வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கிறது. 2வது தக்பீரை சொல்லி அதை ஓதிட்டு அப்புறம் 3வது தக்பீர் சொல்லணும். 3வது தக்பீர் சொல்லி ஓத வேண்டியதை ஓதிட்டு 4வது தக்பீர் சொல்லணும். அப்படி இருக்கிறதுனால இடைவெளி விட்டு வரும் இந்த தக்பீர். பெருநாள் தொழுகையில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு ஒரு நிமிஷத்துல 7ஐயும் சொல்லி முடிச்சிருவாங்க. ஜனாதா தொழுகையில் அப்படி செய்ய முடியாது. முதல்ல தக்பீர் சொல்லி முடித்த பிறகு அந்த அல்லாஹும்ம பாயிது பைனி அல்லது வஜ்ஜஹத் அந்த மாதிரியான அந்த தொழுகையை துவக்கும் போது ஓதிவிட்டு அல்ஹம்து சூரா ஓதிக்கொள்ளணும். முதல் தக்பீர் சொன்னோன்னு என்ன செய்யணும், அல்ஹம்து சூரா கட்டாயம் ஓதணும், மற்றது ஓதுறது சுன்னத்தான ஒரு விஷயம். அல்ஹம்து ஓதி முடிச்ச பிறகு மறுபடியும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க. அது முடிஞ்ச உடனே ஸலவாத்து ஓதணும். ஸலவாத்துன்னா நம்ம தொழுகையில என்ன ஸலவாத்து ஓதுறோமோ அதை சிறந்தது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அத்தஹியாத்துல ஓதுறோம்ல, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அல்ஹம்து உங்களுக்கு தெரியும், முதல் தக்பீர்ல ஓதுறது. 2வது தக்பீர்ல ஓதக்கூடிய ஸலவாத்து உங்களுக்கு தெரிந்த விஷயம் தான். 3வது தக்பீருக்கு பிறகும் 4வது தக்பீருக்கு பிறகும் மையத்துக்காக வேண்டி துவா செய்யணும். இந்த துவாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கிறாங்க, பல துவாக்களை. அதுதான் நமக்கு சிறந்தது. அந்த அல்லாஹும்ம ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா அந்த மாதிரியான ஒரு துவாவெல்லாம் என்ன இருக்கிறது. இதெல்லாம் கேள்வியில சொல்லி உங்களுக்கு மனப்பாடம் பண்ண இயலாது. இது அந்த புக்கில் பிரசுரத்தில் வைத்துக்கொண்டு என்ன செய்யுங்க, அந்த துவாக்களை மனப்பாடம் வைத்துக் கொண்டு நீங்க துவா செய்து கொள்ளலாம். அது போக நம்முடைய மொழியிலும் கூட துவா செஞ்சுக்கலாம். அந்த சுன்னத்தான துவாவை செய்துவிட்டு உங்களுக்கு நேரம் கிடைச்சுன்னா என்ன செய்யணும், இறைவா இவரை மன்னிப்பாயாக, இவர் கேள்வி எனக்கு லேசாக்குவாயாக, இவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயாக, இவருடைய குடும்பத்தாருக்கு அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சபுரை ஒரு மன வலிமையை கொடுப்பாயாக. இந்த மாதிரியான நம்ம என்னவெல்லாம் அந்த இறந்தவருக்கு கேட்கிறோமோ அதுகளெல்லாம் என்ன செய்யணும், கேட்டுக்கொள்ளணும். அந்த மாதிரியா உள்ள துவாக்களை மனப்பாடம் பண்ணிக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், சலாம் கொடுத்து விட வேண்டியதான். இவ்வளவுதான் ஜனாதா தொழுகை என்பது. பெரும்பாலும் என்ன செய்யலாம், அதிகமான மக்கள் ஜனாதா தொழுகையில பெரிய அளவுல ஈடுபாடு காட்ட மாட்டேங்கிறாங்க. ஜனாதா கொண்டாந்து வைத்து விட்டு வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. தகப்பனார் ஜனாதாவை வைத்து விட்டு மகன் வெளியே நின்றுட்டு இருப்பாரு. அதுக்குண்டு யாரு ஒரு தொழுகிற ஆளுக்கு இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் போய் தொழுவாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமை சமூகத்தில் இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, ஜனாதா தொழுகிற முறை தெரியல. அதுக்காக நீ என்ன பண்ணலான்னு கேட்டா, ஜனாதா தொழுகையில கொஞ்ச நாளைக்கு மக்கள் பழக்கம் வர்ற வரைக்கும் ஜனாதா தொழுகை முறை சின்ன ஒரு நோட்டீஸ் போதும், பெரிய இதெல்லாம் வராது. பேக் அண்ட் பேக் போட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒண்ணு கேட்டில் போட்டா கூட என்ன ஆயிரும், சின்ன ஒரு நோட்டீஸ்ல ஜனாதா தொழுகிற முறை அப்படின்னு நோட்டீஸ் அடிச்சு ஒரு ஜனாசாக்கள்ல விநியோகம் பண்ணீங்கன்னு சொன்னா வந்திருக்கிற எல்லாருமே தொழுவாங்க. இறந்து போன ஆளுக்கு நன்மை கிடைக்கும். கொஞ்ச நாளைக்கு எப்படி பழகிக்குவாங்க. டெய்லி இல்லாதனால தெரியல. 5 வேளை தொழுகை மாதிரி ஜும்மா மாதிரி அடிக்கடி நடக்காத காரணத்தினால
நமக்கு வேண்டிய ஆள் இறந்தா தானே ஜனாசாவுக்கு போறவங்கள நம்ம இருக்கிறோம். பொதுவாக எல்லாத்துக்கும் போகணும், அதுக்கு தனியா நன்மைகள்லாம் இருக்குது. ஆனால் வழக்கம் இல்லாததுனால இந்த ஜனாதா தொழுகிற முறை மக்களால் மறக்கடிக்கப்பட்டு வருகிறது. இதை ஒவ்வொரு பகுதியிலையும் ஜனாதா இருந்தால் என்ன செய்யலாம், அந்த குடும்பத்தார் கவலையா இருப்பாங்க, அந்த பகுதியில் உள்ள கிளைக்காரங்க என்ன செய்யணும், அடிச்சு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணோம்னா மக்களுக்கு அது தெளிவாக தெரிஞ்சுக்கிறது. துவாக்கள் அதில் கூட இருக்கும். இப்போ இல்லாட்டா கூட அதை எடுத்துட்டு போய் படிச்சாவது அடுத்த ஜனாசாவுக்கு என்ன செய்வாங்க, தயாராகிக்கிடுவாங்க.